மலர் காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ராஜலட்சுமி உங்க ரூம் திறந்துட்டு வந்து, மலரு மலரு என்ன செய்யற மலர் உள்ள, எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்க. இந்த வீட்டுல உனக்கு மட்டும்தான் உடம்பு இருக்கா நான் கேக்குறேன். வீட்டுல இருக்க மத்த வேலையெல்லாம் யாரு வந்து செய்வா? துணி எல்லாம் ஏனோ தானோன்னு கிடக்கு, அதையெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணுங்கிற பொறுப்பு இருக்கா இல்லையா? அத்தை, நீங்க காலையில சொன்ன எல்லா வேலையும் ஒண்ணு விடாம செஞ்சு முடிச்சுட்டேன் அத்தை. டேல்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்கார்ல. இப்பதான் அத்தை இடுப்பு ரொம்ப வலிச்சதுன்னு கொஞ்ச நேரம் மூச்சு விடலாமேன்னு ரூமுக்கு வந்தேன். அதுக்கு ராஜலட்சுமி, அதானே எனக்கு தானே இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய துப்பு இல்ல, நான் தான் உடம்ப காட்டிட்டு அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ பெரிய மகாராணி, விடிய விடிய உழுதுட்டு இப்பதான் வந்து சொகுசா உட்காந்துருக்கியோ? ஆமா, நான் எங்கிட்ட தெளிவா சொன்னேன்ல எனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வான்னு, அதே இங்க இல்ல அத்தை, நீங்க என்கிட்ட காபி வேணும்னு சொல்லவே இல்லையே. என்னது? அப்ப நான் என்ன இந்த வயசுல பொய் சொல்லி உன்னை பழி வாங்க பாக்குறேனா? நான் பொய் சொல்றேன்னு என் முகத்துக்கு நேரா பேசுறியா மலரு? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேச்சை எதிர்த்து பேசுவ? முதல்ல போய் நான் சொன்ன வேலையை செய்ய, வீண்வாதம் பண்ணிட்டு எதிர்த்து பேசாம காரியத்தை பாரு. சரிங்க அத்தை, இத போட்டு எடுத்துட்டு வரேன்னு மலர் குஞ்சுக்கிட்டே போயிடுறாங்க. சமையலறைக்கு போய் காஃபி போட்டுட்டு வந்து ராஜலட்சுமி கிட்ட காஃபி டம்ளர் மலர் நீட்டுறாங்க. வர வர உன்னோட சமையலும் சரி கை பக்கமும் சரி சுத்தமா விளங்குறதே இல்ல மலரு, நாக்குல வைக்க முடியல. இல்லத்த, தினமும் நான் எப்படி வைப்பேனோ அதே அளவுல அதே பக்குவத்துலதான் எப்பவும் போல சாப்பாடு காஃபி எல்லாமே செஞ்சிருக்கேன். இல்ல, நீ வேணும்னே செய்யற. வர வர உனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையும் இல்ல பொறுப்பும் இல்ல. எங்களுக்கு என்ன பிடிக்கும், மாமனாருக்கு என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டு நீ சமைக்கிறது இல்ல. உன்னோட மனசுல என்ன தோணுதோ அந்த திமிர்ல எதையாவது செஞ்சு எங்க முன்னாடி தூக்கி போடலாம்னு நினைக்கிறியா? எனக்கு என்னவோ சந்தேகம் தட்டிக்கிட்டே இருக்கு மலரு. என்ன விஷயம்? அந்த அழகுமதி கூட மறுபடியும் போன்ல பேசிட்டியா? இல்ல அவதான் உன்னை இந்த வீட்டு ஆளுங்களை எப்படி அலட்சியமா நடத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காளா? அழகுமதி என்னோட தங்கச்சி, அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அன்னைக்கு எல்லாரும் நாடி வந்து நின்னையே, அதான் கேக்குறேன். அவகிட்ட பேசிட்டு இப்ப என் முகத்துக்கு நேரா பேசுறியா? அத்தை, சாமி மேல சத்தியமா இப்ப வரைக்கும் நான் அழகுமதி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல அத்தை. அவ போன் பண்ணாலும் நான் எடுக்கல. என் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு என் வேலையை மட்டும் நான் பொறுப்பா பாத்துட்டு இருக்கேன் அத்தை. என்ன தப்பா நினைக்காதீங்க. மலர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க, கடவுளே இந்த வீட்டுல நான் ஒரு மனுஷியா இல்ல மெஷினா? விரிஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வேலை செய்யாம என் உடம்பு வலிக்காக கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சா கூட அத்தைக்கு எப்படிதான் தெரியுமோ உடனே என் பேரை சொல்லி நாய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அத்தைக்கு வேற வேலையே இல்ல. நான் நிம்மதியா இருக்க கூடாது, எப்படியாவது என்னைய அழகுமதியோட சேர்த்து வச்சு பேசி வீட்டை விட்டு துரத்தணும்னு அலையறாங்க. அழகுமதி என் மேல பாசமா இருக்கா, அவங்கிட்ட பேசணும்னு எவ்வளவு முறை போன் பண்றான். ஆனா நான் ஏதோ ஒரு பாவி மாதிரி அவ போனை எடுக்காம ஓடுகிறேன். ஏன்னா நான் அவகிட்ட பேசினா இந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் இந்த வீட்டை நரகமாக்கிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், இந்த வீட்டுல நான் என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன வேணும்னு ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் நடக்கவே போறதில்ல. இவங்க சொல்ற அநியாய பேச்செல்லாம் நான் அடிமை மாதிரி கேட்டுத்தான் ஆகணும். அப்பதான் நான் இந்த வீட்டு மருமகளா சாகுற வரைக்கும் வாழ முடியும். இல்லைன்னா அத்தை பெரிய கலவரத்தை பண்ணி கழுத்தை புடிச்சு என்ன வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் எங்க போவேன்? என் பிறந்த வீட்டுக்கா போக முடியும்? என் அம்மா பாவம், அவங்களே அங்க என் தம்பியை வச்சுக்கிட்டு அவனை குடும்பம் முடியாம குடும்பத்தை நடத்த படம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கையேந்தி நிக்கிறாங்க. அவங்க அங்க 1000 துக்கத்துல இருக்காங்க. இந்த நிலைமையில நானும் அங்க போய் ஒரு பாரமா நின்னா அவங்க மனசு தாங்குமா? அவங்க அப்படியே உடைஞ்சு போயிருவாங்க. என் அம்மாவோட நிம்மதிக்காக மட்டும்தான் அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க கூடாதுன்னு மட்டும்தான் இந்த வீட்டுல இவங்க தர நரக வேதனையும் அசிங்க வார்த்தைகளும் நான் தினமும் முழுங்கிட்டு இருக்கேன். இவங்க என்ன குத்தினாலும் என்ன பேசினாலும் நான் ஊம மாதிரி இருக்கேன். இது தவிர வேற என்னால என்னதான் செய்ய முடியும்? என் தளபதி இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. மலர் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு போன் பண்றாங்க அழகுமதி. ஹலோ மதி, மலர்க்கா? அப்பாடா, இத்தனை வாட்டி போன் பண்ணதுக்கு அப்புறமாவது போனை எடுத்தியேக்கா. என் மேல உனக்கு அவ்வளவு கோபமா? நான் தான் தெரியாம எல்லாரும் முன்னாடியும் உன்னை தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. வீட்டுல எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல. நீயும் என்கிட்ட பேசலைன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? மதி அழாத, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. நீ இப்ப எங்க இருக்க? பத்திரமா இருக்கியா? சாப்பிட்டியா மதின்னு கேக்குறாங்க. நான் ரேவதி அக்கா வீட்டுல பத்திரமா இருக்கேன். ஆனா எனக்கு இங்க சாப்பாட தூக்கமா வரல. சுரேஷும் அத்தையும் மாமாவும் என்னை ஒரு மனுஷியாவே மதிக்கல. நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சது ஒரு குத்தமா என்ன அப்படியே முடக்கி போட பாக்குறாங்க. இந்த ராகவ மாமா குடும்பம் பண்ற குடும்பம் போதும். இப்ப சுரேஷும் அவங்களில போறாங்க. மதி கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போதைக்கு நீ அவங்க கிட்ட எந்த வம்புக்கும் போகாத. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சா அத்தை என்ன உயிரோட விட மாட்டாங்க. மலரை மதிக்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க ராஜலட்சுமி. உடனே வந்து மலர் கையில இருந்த போனை புடுங்கி செவுத்துல எறிறாங்க. போன் சிப்பு நூற உடஞ்சு போச்சு. அத்தைன்னு மலர் கத்துறாங்க. என்னடி சொன்ன? அத்தைக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்களா? திருட்டுத்தனமா போன் பேசிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? நான் நினைச்சேன்டி, இந்த வீட்டு மருமகளா லட்சணமா இருக்கிறவளுக்கு இப்ப எதுக்கு சமையல் சொதப்புது, எதுக்கு முகத்துல திமிர் ஏறுதுன்னு இப்பதாண்டி புரியுது. தப்பா நினைக்காதீங்க அத்தை, அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா. காண கூப்பிட்டவளை எப்படி அத்தை பேசாம விட முடியும்? குடும்ப விஷயத்தை பத்தி நாங்க எதுவும் பேசல அத்தை.
மூடடி வாய, குடும்ப விஷயத்தை பத்தி பேசலையா? இந்த ராஜலட்சுமி என் புருஷன் ராகவனையும் கம்பி என்ன வைக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாலே அந்த சண்டாளி அழகுமதி அவகிட்ட உட்கார்ந்து பாசப்பருப்பு வேக வைக்கிறியா நீ? என் மகனையும் எங்களையும் கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விட்டு எங்களுக்கு ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துற முடியாவ. அவகிட்ட போய் சாப்பிட்டியா மதி, பத்திரமா இருடி மதின்னு கொஞ்சற. ராஜலட்சுமி பேசிட்டு இருக்கிறத பார்த்து ராகவனும் வராரு. இங்க பாருங்க மலர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. நம்ம வெளியே தலை காட்ட முடியாம பண்ணவ கூட இவளுக்கு என்ன ரகசிய பேச்சு வேண்டி இருக்கு. அவ கூட இவ கொஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு இப்பதான் எல்லாம் தெளிவா புரியுது. அன்னைக்கு அந்த அழகுமதி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அதுக்கு பின்னாடி இருந்தது இவளோட புத்தி தான். மலருடனே அத்தை சாமி மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல அத்தை. அவ போலீஸுக்கு போக சொல்லி நான் ஐடியா கொடுக்கல. என்ன இப்படி பழி சுமத்தாதீங்க அத்தை. பாத்தீங்களா எப்படி நடிக்கிறான்னு பாருங்க. ஏண்டி மலரு, நீதானே அவளுக்கு பின்னாடி இருந்து தூக்கம் போட்டிருக்க. மதி, இந்த வீட்டோட திமிர அடக்கணும்னா நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அங்க போய் மாமா மேலயும் அத்தை மேலயும் என்ன கொடுமைப்படுத்துறாங்க, நீ என் புருஷன் எனக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுடி. நீதானடி அவளுக்கு வழிகாட்டி இருக்க. ராகம் உடனே, மலரு என்ன இதெல்லாம்? ராஜலட்சுமி சொல்றது நிஜமா? இத்தனை வருஷமா இந்த வீட்டுல சோறு தின்னுட்டு எங்களுக்கே பின்னாடி இருந்து குளிப்பறிச்சியா நீ? மாமா, நீங்களாவது என்ன நம்புங்க மாமா. நான் இந்த வீட்டு மருமகளா வந்த நாள்ல இருந்து இவங்க சொல்ற எல்லா கொடுமையும் சகிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். என் பிறந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு அத்தை சொன்னப்ப கூட நான் எங்க அம்மாவை பார்க்காம இங்கே தானமா கிடந்தேன். நான் எப்படி மாமா இந்த குடும்பத்தை கெடுக்க நினைப்பேன்? இல்லடி, நீ இப்ப எதுக்குடி உன் பிறந்த வீட்டு புராணத்தை பாடுற? பெரிய உத்தமி மாதிரி பேசாத. அன்னைக்கு நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போறப்ப நீ உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? அழகுமதி, நீ தைரியமா பேசு. போலீஸ் இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் 4 விஷயத்த சேர்த்து சொல்லுன்னு நீதானடி அவளுக்கு துணிச்சலை கொடுத்திருக்க. அத்தை, நான் எதுவும் பேசாம அமைதியாதான் இருக்கிறதுனால உங்களோட கற்பனைக்கு எல்லா பழையையும் ஞாபகம் தூக்கி போடாதீங்க. அழகுமதி அவளோட சுயபுத்தியில தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அவளுக்கு நடந்த அநீதிக்கு அவ நியாயம் கேட்டா. அதுக்கு நான் எப்படி எத்த பொறுப்பாக முடியும்? ஓஹோ, இப்ப அவ பண்ணத நியாயம்னு வாதாட வர்றியா? அப்ப நான் சொல்றது உண்மைதான். நீதான் அவளுக்கு ஐடியா கொடுத்திருக்க. இந்த வீட்டை எப்படி பிரிக்கலாம், சுரேஷ் எப்படி அழகுமதிக்கு அடிமையாக்கலான்னு நீயும் அவளும் சேர்ந்து தாண்டி பிளான் பண்ணிருக்கீங்க. உன்ன மாதிரி ஒரு நச்சுப்பாம்பு இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ள வச்சு பால் ஊத்திருக்கேனே, இனிமே இந்த வீட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. என் மகன் பாக்யராஜ் வரட்டும். உன் பிறந்த வீட்டுக்கு துரத்தி அடிக்கல, நான் ராஜலட்சுமி இல்லடி, போடி உள்ள அப்படிங்கிறாங்க. ராஜலட்சுமி கத்திட்டே இருக்காங்க. அழுதுட்டு இருக்க மலரோட முகம் மாறுது. கண்ணீரை தொடச்சிட்டு அவங்க அத்தையை பார்த்து, நிறுத்துங்க அத்தை, வாய மூடுங்க. இது வரைக்கும் நீங்க பேசின அசிங்கமான வார்த்தையெல்லாம் இத்தோட முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க. என்னடி எங்களை எதிர்த்து பேசி விரல நீட்டுறியா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா? ஆமாண்டி சண்டாளி, விரலையே நீட்டுவேன், தேவை இருந்த கையும் நீட்டுவேன். எவ்வளவு நேரம் தாண்டி பொறுமையா இருக்கிறது? மனுஷியா நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து உங்க கால் தூசியா என்ன நினைச்சு மிதிச்சீங்களே, அப்பெல்லாம் என் சுயமரியாதையை அடகி வச்சுட்டு ஊமை மாதிரி நின்னேனே. அது என்ன உங்களோட திமிருக்கு பயந்தா? என் பிறந்த வீட்டுல இருக்கிறவங்க என் நிலைமையை பார்த்து கலங்கிடக் கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா கொடுமையும் சகிச்சுக்கிட்டேன். ஆனா அதை உங்களோட சாதகமா நினைச்சுக்கிட்டு என் மேல இல்லாத பழியெல்லாம் தூக்கி போடுறீங்களா? ராகவன் மலர் பத்து. மலரு, என்ன வார்த்தை இதெல்லாம்? மாமியாருக்கு கொடுக்குற மரியாதை தானா? மாமனாரே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. நீங்க 2 பேரும் சேர்ந்துதானே இந்த வீட்டை நரகமாக்கி வச்சிருக்கீங்க. நான் அழகுமதிக்கு ஐடியா கொடுத்தேன்னு பழி போடுறீங்களே. ஆமா, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனிமே இந்த மலரோட வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜமாவே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நிற்கும். அழகுமதி பண்ணதுல ஒரு தப்பும் இல்ல. உங்களை போன்ற ஜென்மங்கள் எல்லாம் சும்மா விட்டா தலைக்கு மேல ஏறி மிதிப்பீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் உங்களுக்கு என்னோட கடைசி எச்சரிக்கை. இனிமே என் குடும்பத்தை பத்தியோ என்ன பத்தியோ இல்லாததும் பொல்லாததும் பேசினீங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ராஜலட்சுமி ராகவன் என்ன வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, வீட்டுல வச்சு சித்திரவதை பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேரையும் கம்பி எண்ணி வைக்கல. என் பேரு மலர் இல்ல. அழகுமதி போன அதே பாதைக்கு என்னையும் கட்டாயப்படுத்தி இழுத்து விட்டுறாதீங்க. என்னடி மிரட்டுறியா? என் பையன் பாக்யராஜ் வரட்டும், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். எந்த வீட்டை விட்டு துரத்துவீங்க அத்தை? இது என் புருஷனோட வீடு. இந்த வீட்டு மருமகன் நான் தான். நான் இங்கேயேதான் இருப்பேன். ஒரு அட்டி கூட எடுத்து வச்சு வெளியே போக மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இனிமே உங்ககிட்ட இருந்து வர ஒரு அசிங்கமான வார்த்தை கூட என்னால சகிச்சுக்க முடியாது. மணி இப்ப மதியம் 1 போகுது. லஞ்ச் டைம் நெருங்கிடுச்சு. சமையலற சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. அப்பளம் மட்டும் இன்னும் பொரிக்காம பாக்கி இருக்கு. இன்னும் நிறைய வேலை கிடக்காங்க. எனக்கு உடம்பு இப்ப முடியல. நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். உங்களுக்கு மதியம் சோறு வேணும்னா மீதி இருக்கிற வேலையை நீங்களே சமையலறைக்கு போய் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டுங்க. இல்லைன்னா இன்னைக்கு மதியம் 2 பேரும் பட்னி தான் கிடக்கணும். இனிமே இந்த மலர் உங்களுக்கு சமைச்சு போடுற அடிமை இல்ல. அத முதல்ல உங்க மண்டையில ஏத்திக்கோங்க அப்படின்னு கத்திட்டு 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. ராஜலட்சுமி ராகவன் என்ன பதில் பேசுறதுன்னே தெரியாம அதிர்ச்சியும் பயத்திலயும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.